பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோட்ல இங்க கோபி வந்துட்டு ராதிகா கிட்ட பேசிட்டு போயிட்ட பிறகு, இங்க ராதிகாக்கு ஒரு மாரி மன கஷ்டமா இருக்கு. நம்ம கோபி ஓவரா திட்டி அனுப்பிச்சுட்டோமோ! ஒருவேள கோபி அங்கேயே பாக்கியா கிட்ட இருந்துருவாரோ! அப்படிங்கிற பயத்துல, இங்க ராதிகா உட்காந்து சோபால உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கோபியும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து நம்மள சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காரு. அப்பதான் இங்க ராதிகாவுக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம என்னதான் அப்படி பேசினாலும், நம்ம போயிட்டு அந்த வீட்ல போயிட்டு கோபி பார்த்துட்டு வந்துருவோம். அப்படிங்கிற மாரி இங்க ராதிகாவுக்கு தோணுது. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வந்துட்டு ராதிகாவோட அம்மா கமலா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "அம்மா நான் கிளம்பி போயிட்டு கோபி அந்த வீட்ல பார்த்துட்டு வரேன்." ஏன்னா இது சொல்ட்டு, "அவரு இங்க வந்துட்டு போனாரு. ஆனா நான் அது காதுல கூட வாங்கிக்கல. நான் இருந்த கோவத்துல. நான் போயிட்டு கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு வரேம்மா" அப்படி சொல்ட்டு, இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு போறேன்னு சொல்ட்டு இங்க கமலா கிட்ட சொல்றாங்க. அது கமலா வந்துட்டு, "ராதிகா நீ இப்ப போயிட்டு அவர்கிட்ட பேசினா கூட, அவர் மனம் திருந்தி வந்துட்டு உன் கூட வரப்போறதில்ல. நீ அங்க போயிட்டு வரது கூட வேஸ்ட் தான்." அப்படிங்கிற மாரி இங்க கமலா சொல்லவும், இந்த பக்கம் ராதிகா வந்துட்டு, "அம்மா நீ கொஞ்ச நேரம் நிறுத்தும்மா. நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன்." அப்படி சொல்ட்டு, அங்க வந்து ராதிகா கிளம்பி பாக்கியலட்சுமி வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் அங்க பாக்கியாவோட வீட்ல வந்துட்டு ஷோபால வந்துட்டு கோபி, இனியா, ஈஸ்வரி, செரின்னு எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு எங்க கோபிகிட்ட வந்து ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. "பாத்தியாடா கோபி, உன்ன இந்த மாரி சிரிச்ச முகத்தோட பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா அந்த வீட்ல. அந்த ராதிகா வீட்ல இருந்த வரைக்கும் அந்த ராதிகா சிரிக்க கூட மாட்டா. உன்ன அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ தொந்தரவு பண்ணியிருந்தா. அது மட்டும் இல்லாம நானும் அந்த வீட்ல இருந்தவ தானே. ஒரு சிரிப்பு கூட சிரிக்க மாட்டோம்ல அந்த வீட்ல. ஆனா இந்த வீட்ல பார்த்துட்டியா, இனியா வந்துட்டு எவ்ளோ சந்தோஷமா உன்ன வச்சிருக்கா. அதுவும் நீ இப்ப சிரிச்சுட்டே இருக்கடா. இதெல்லாம் பார்க்கும்போது அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குடா." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. அது கோபி வந்துட்டு ஈஸ்வரி பார்த்து சிரிக்கவும், அதுக்கப்புறம் தான் எங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. "இல்லம்மா, ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு தோணுது. அவ்ளோ தப்பு பண்ணியிருக்கேன் நானு என் வாழ்க்கையில. இப்பதான் நெனச்சு பார்க்குறேன். இது எல்லாத்துக்குமே காரணம் இனியா தாம்மா. இனியா மட்டும் அன்னைக்கு போயிட்டு ராதிகா கிட்ட அவ்ளோ விஷயத்த பேசிட்டா அப்படின்னா, நான் இனியா அம்மாகிட்ட வந்து இந்த விஷயத்தலாம் பேசியிருக்க மாட்டேன். இனியா வந்துட்டு அவ்ளோ தெளிவா என்கிட்ட சொன்னா. நான் வந்துட்டு ராதிகாவ கல்யாணம் பண்ணிட்ட பிறகு தான் அப்படிலாம் ஆயிட்டேன்." அப்படிங்கிற மாரி. இத கேட்ட உடனே தான் எனக்கு ஒரே மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சும்மா. அந்த டைம்ல தான் நான் உட்காந்து யோசிச்சேன். நான் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாரி. அப்பதான் வந்துட்டு இனியாம்மா பண்ணது ரொம்பவே கரெக்ட்டு. நான் பண்ணது தப்பு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணேம்மா. அதனால தான் இப்போ வரைக்கும் நீ கூப்பிட்ட சொல்லிட்டு உன் கூட வந்து நான் உட்காந்துட்டு இருக்கேன்ம்மா. இது எல்லாத்துக்குமே காரணம் இனியா தாம்மா அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லவும், ஈஸ்வரி வந்துட்டு இனியாவா? இனியா எப்ப போயிட்டு ராதிகா கிட்ட பேசினா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் கோபி சொல்றாரு, "ஆமாம்மா, இனியா போயிட்டு ராதிகா கிட்ட பேசியிருக்கு. அப்படி பேசவும் தாம்மா, இப்போ நீ வந்துட்டு என்ன பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இது எல்லாமே ஓகே தாம்மா. இருந்தாலும் எனக்கு ராதிகா விட்டு வந்ததுல வந்துட்டு ஒரு மாரியா தான் இருக்கு." அப்படிங்கிற மாரி இங்க திரும்பியும் வந்துட்டு ராதிகாவ பத்தி ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு இங்க ராதிகா கோபி பார்க்கறத பார்த்துட்டு அங்க பாக்கியராஜ் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இங்க பாக்கியராஜ் வீட்டுக்குள்ள வந்துட்டு இங்க ராதிகா வந்துட்டு எங்க வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. உடனே நேரா வந்துட்டு கோபி உட்காந்துருக்காரு. கோபி ராதிகா நிக்கிறத பார்த்த உடனே எந்திச்சிக்கிறாரு. "வா ராதிகா" அப்படிங்கிற மாரி இங்க கோபி ராதிகா கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி போயிட்டு, "இப்ப எதுக்கு நீங்க வந்த?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, இந்த சைடு கோபி வந்துட்டு, "அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இரும்மா. என்ன ஏது கேட்கணும் ராதிகா கிட்ட. வா ராதிகா உட்காரு" அப்படின்னு சொல்றாங்க. இங்க உடனே ராதிகா வந்துட்டு, "இல்ல நான் உட்கார வரல. நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசணும்" அப்படின்னு சொல்றாங்க. அது கோபி வந்துட்டு, "யா பேசலாம் ராதிகா. வா பேசலாம்" அப்படின்னு சொல்லும்போது, இங்க ஈஸ்வரி சொல்றாங்க, "கோபி அவகிட்ட பேசாத மொதல்ல அவள வீட்டுக்கு அனுப்பிச்சு வைன்னு" சொல்றாங்க. அது கோபி வந்துட்டு, "இரும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன்னு" சொல்லிட்டு, இங்க கோபி மேல இருக்க ரூமுக்கு வந்துட்டு ராதிகா கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் இங்க ராதிகாவும் கூட கூட்டிட்டு போயிட்டு, இங்க கோபி வந்துட்டு அங்க பெட்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ராதிகா கிட்ட. அப்பதான் எங்க கோபி வந்துட்டு ராதிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. "ராதிகா, நான் உன்கிட்ட பேச சொல்ல நானே அங்க வந்தேன் வீட்டுக்கு. ஆனா நீ தான் வந்து என்ன புரிஞ்சுக்காம போக சொல்லிட்ட. இருந்தாலும் இப்ப நீயே வந்து என்கிட்ட பேச வந்தது அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷம் ராதிகா. என்ன விஷயம் சொல்லு? எனக்கு வந்துட்டு உன்கிட்ட நெறைய விஷயம் பேசணும்." அப்படிங்கிற மாரி கோபி ராதிகா கிட்ட சொல்லவும், இங்க ராதிகா வந்துட்டு, "சரிங்க கோபி, நீங்களே சொல்லுங்க என்ன விஷயம் பேசணும் அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறத பேசிட்டு நான் கிளம்பி போயிர்றேன்." அப்படிங்கிற மாரி ராதிகா சொல்றாங்க. அது கோபி வந்துட்டு, "இல்ல ராதிகா, நான் வந்துட்டு உன் வாழ்க்கையிலும், பாக்கியா வாழ்க்கையிலும் பெரிய தப்பு பண்ணேன்னு நெனைக்கிறேன். ஆனா பாக்கியா ரொம்ப நல்லவ இல்ல. பாக்கியா வந்துட்டு வீட்டையும் சமாளிச்சுக்கின்னு, பிசினஸையும் பார்த்துன்னு, அவ்ளோ ப்ரெஷர்ல இருந்திருக்கா. இந்த வீட்டுக்கு வந்தது பிறகு தான் எனக்கே தெரியுது. பாக்கியா எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கா அப்படிங்கிறது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ல. பாக்கியாவோட பிசினஸ் வந்து அழிக்கணும்னு நெனச்சது. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு பாக்கியா ஆதரவா வந்துட்டு இங்க ராதிகா கிட்ட பேசவும், இங்க ராதிகாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு சைடு கண்ணு கலங்க ஆரம்பிச்சுடுறாங்க. இத பார்த்த உடனே இங்க கோபிக்கு என்ன சொல்றது தெரியல. உடனே எங்க கோபி சொல்லிட்டு இருக்காரு, "இல்ல ராதிகா, நான் பாக்கிய விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன் தான். என்ன இருந்தாலும் நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராதிகாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவரு என்ன பாக்கியாவுக்கு வந்து ஆதரவா பேசிட்டு இருக்காரு. ஒரு வேளை இந்த வீட்ல இருந்துருவாரா அப்படிங்கிற மாரி. இங்க ராதிகா மனசுல நெனச்சுட்டு இருக்கவும், இந்த பக்கம் ராதிகா வந்துட்டு, "இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவர்கிட்ட இப்பயும் இந்த விஷயத்த பத்தி பேசுறோம்." அப்படி சொல்லிட்டு இங்க ராதிகா கோபிகிட்ட பேசுறாங்க.
இப்ப நீங்க கிளம்பி அங்க அந்த வீட்டுக்கு வரவே வரமாட்டீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இது கோபி வந்துட்டு, ராதிகா அப்படின்னு சொல்றாங்க. அது ராதிகா வந்துட்டு, இல்லங்க நீங்க கிளம்பி அங்கருந்து வந்து இருங்க. நீங்க இருக்க வேணாம். நீங்க இருந்தீங்க அப்படின்னா, என்னால உங்கள பார்க்க கூட முடியாது. ஐயோ! வேற கஷ்டப்படுதுக்கா. நீங்க கிளம்பி அந்த வீட்டுக்கே வாங்க. நம்ம போலாம். அங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாரி ராதிகா சொல்றாங்க. அது கோபி வந்துட்டு, ராதிகா நீயும் புரிஞ்சுக்காம பேசுறியா? அம்மா வந்துட்டு என்ன ஆசையா கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. அம்மா தான் வந்து என்ன பார்த்துப்பாங்களாம். அதனால நானும் கிளம்பி வந்துட்டேன். எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல ராதிகா. இருந்தாலும் எங்க அம்மா கூட இருந்தா எனக்கு நல்லாருக்கும். அதனால தான் நான் வந்து இங்க இருந்துருக்கேன். அப்படிங்கிற மாரி கோபி சொல்லவும், இங்க ராதிகாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம ஒரு மாரி கண்ணு கலங்க ஆரம்பிச்சுறாங்க. கண்ணு கலங்குன உடனே இங்க கோபி பார்த்துறாரு. "என்ன ராதிகா? என்னாச்சு?" அப்படி கேட்கும்போது, இங்க ராதிகா, "ஒண்ணும் இல்லங்க. நான் கிளம்புறேன்" அப்படி சொல்லிட்டு, அங்கருந்து ராதிகா கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க வீட்லருந்து வெளிய போகும்போது, எங்க ராதிகா அழுதுட்டே போறாங்க. கோபி பேசுனது எல்லாத்தையும் நெனச்சுட்டு. கோபி வந்துட்டு இப்ப பாக்கியா தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த வீட்ல இருக்கார்ல, அப்படிங்கிற மாரி. இங்க ராதிகா கோபி பேசுனது எல்லாத்தையும் மனசுல நெனச்சுட்டு, அழுதுட்டே வந்துட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க.